திரு சரவண பெருமாள். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, என்னை கொண்டு வந்து சேர்ந்த சாரதிகள், டெக்னீஷியன்கள், குழுமத்தினர், நெறியாளர், சக கருத்துரையாளர், உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, கல நிலவரம், நான் பொதுவாக எல்லாரிடமிருந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி பல இடங்கள்லேருந்து எம்ஜிஆரை பின்பற்றி வந்த தொண்டர்கள் இப்பொழுது கூட ஒருத்தர் வந்து என்னோடய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு லைக் போட்டிருக்காரு. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தமிழகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஏற்கனவே சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள். 1989 88 89 அதற்கு முன்பாக எம்ஜிஆரிடம் படிப்பினை, அதை தொடர்ந்து வந்து 35 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவுடன் பயணித்து, அதற்கு பின்பாக ஒரு தியாக உள்ளத்துடன் கட்சியை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள், களங்கம் விளைக்கக்கூடாது என்று நல்ல எண்ணத்திலே வந்து அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள் 8 ஆண்டு காலம். ஸோ ஆகையினால் இதில் வந்து அந்த தாயுள்ளத்துடன் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு குறிப்பிட்டு கோடிட்டு காண்பிக்க விரும்புவது என்னன்னா, என்னுடைய நண்பர்னுடைய தகப்பனார் நாராயணன் சொல்லி அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார் நேற்று. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரோட உட்காந்து செஸ் விளையாடுவார். தினந்தோறும் மதிய வேளையில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஓய்வு வேலையில் வந்து வீட்டுக்கு வரும்போது அவருடைய என்ன சொல்கிறது, நம்ம அவங்க படுக்கை அறையிலே வந்து உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். செஸ் விளையாடுவார். ஜானகி அம்மா இந்த பக்கம் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் நான் வந்து வேறு எந்த தவறுதனால அந்த இவங்க எழுதுனாங்க பாருங்க அந்த காலகட்டத்தில், அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டே நான் பார்க்கல அப்படின்னு தான் இவங்க வந்து எவ்வளோ கொச்சைப்படுத்தி எம்ஜிஆரை எழுதினார்களோ அதெல்லாம் நான் பார்க்கலன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கார். Somehow I too have a soft corner for Madam Sasikala. I feel Edappadi and group backstabbed her. Just don't know how she is going to rise again. வெரி குட். இது உண்மையான மெசேஜ், நான் ஒன்றும் சும்மா சொல்லலை. இது வந்து செஸ்ஸு நாராயணன், ஜானகி அம்மாவனுடைய அண்ணனோட பேர் வந்து நாராயணன். அது இல்லாமல் வந்து அவர் கூட செஸ் விளையாடுவார். தினந்தோறும் இவர் கூட செஸ் விளையாடலைன்னா எம்ஜிஆருக்கு தூக்கமே வராது. இடையில உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம். அப்போ வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக இவர் வீட்டுக்கே போகல, எம்ஜிஆரோட வீட்டுக்கு. அப்போ வந்து இவரை போய் ஏன் நாராயணன் வராமே இருக்கான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அன்பாக இது பண்ணி நேசித்தவர். அவர் இன்றைக்கி ஒரு மெசேஜை போட்டிருக்காரு. இவர் அமெரிக்காவில் இருக்கார். வயதானவராக இருப்பார். வயசானவர், எம்ஜிஆர் வயது. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை நான் சொல்ல வரேன். நான் வந்து ஏதோ ஒரு இதுக்காக சொல்ல வரல, மக்களோட கருத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்களுக்காக தான் வந்து சின்னம்மா அவர்கள் வந்து பாடுபட்டுருக்கோம். அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. என்ன இருக்குது இன்றைக்கி, இனிமேல் ஒன்றுமே இல்லை. அந்த கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்தப்பையும் வந்து தியாக உள்ளத்தோடு தான் வந்து செயல்பட்டாங்க. இந்த எம்ஜிஆரோட கொள்கை பிடிப்பு, இந்த தீய சக்தியை வேறு இருக்க வேண்டும் என்று தான் ஜெயலலிதா அம்மையாரை நம்ம வந்து ஜெயலலிதா அம்மையார் சொல்லிட்டாங்க, வேண்டாம் நம்மளுக்கு வந்து அரசியல் வேண்டாம், இவங்க வந்து நம்மளை வந்து கொச்சைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில் உறுதி பூண்டு உண்மையான தோழின்னா அவங்க தான். தோழிக்கான முன்னுதாரணமாக விளங்கக்கூடியவர் சசிகலா அம்மையார். அதுதான் வந்து யாருக்கும் உங்களுக்கும் வந்து நண்பர்கள் நண்பிகள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தோழி கிடைப்பதுன்றது அரிது 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 அப்படின்னு, மானிடராய் பிறப்பது அரிதுன்னு ஔவையார் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு புது கருத்தை சொல்லுவேன், அரிது அரிது. இது போன்ற ஒரு தோழி கிடைத்திருப்பது அரிது. ஏன்னா தமிழக மக்களை பாதுகாத்த தோழி கண்டிப்பாக அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆகையினால நிறைய பேர் அந்த யூடியூப் சேனல்லாம் பார்க்குற என்ன தியாகம் செஞ்சிட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு திரிகிறாங்க. என்ன தியாகம் செஞ்சிருக்காங்க செய்யலைன்றதை நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். எந்த பதவியும் பெற்றுக்கொள்ளாமல், எந்த மினிஸ்டர் போஸ்ட்டோ எதுவுமே பெற்றுக்கொள்ளாமல்
ஒரு தன்னுடைய தோழிக்கு உதவிகரமாக இருந்து அவர்களுடைய அலுவலக காரியதர்சியாக செயல்பட்டவர் சசிகலா அம்மையார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அரசியலில் பல பேர்கிட்ட பாடம் கற்றுருக்கிறேன். இன்றைக்கி வந்து சசிகலா அம்மையாருடைய அந்த அந்த ட்ராவல் இந்த பாலிடிக்ஸ், அவங்களுடைய பயணம், அரசியல் பயணத்தை பார்க்கும்போது நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, பொறுமை. இந்த அளவுக்கு வந்து பொறுமை யாராலும் கடைப்பிடிக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஆளுமையில் இருந்தவங்க வந்து சத்தியமாக சொல்கிறேன், நானே அவங்க பொசிஷனில் இருந்தால் இது வேறு மாதிரி கதையாக இருக்குது. தவறாக நினைக்க வேண்டாம் யாரும். உண்மையிலே நான் சொல்கிறேன், என்னோட நடைமுறை எல்லாருக்குமே தெரியும். என்னோட சுற்றி இருக்கிறவங்க, இந்த டிவி நண்பர்கள் பார்த்துட்டுருவங்க தெரியும் நான் என்ன மாதிரி செயல்படுவேன்ற. அதனால் இதுதான் விஷயம். தாய் உள்ளத்துடன் அவர்கள் வந்து இதை வந்து அவர்கள் கடைப்பிடித்து பல தியாகத்தை, இன்னல்கள் அதை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கல நிலவரன்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 5வது விஷயமா அது மாற்றமே இல்லை. 5வது ஒரு ஃபோர்ஸாக வந்து சின்னம்மா அவர்கள் வந்து உருவாகி இருக்கிறார் தமிழக அரசியல் களத்தில். மிகப்பெரிய அது எலெக்ஷன் ரிசல்ட்டில் பாருங்களேன். எலெக்ஷன் ரிசல்ட் கண்டிப்பாக எதிரொலிக்கும் அளவுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் எதிரொலிக்கும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாது. அதாவது 2 விஷயம் அதில் எப்படி எதிரொலிக்கும்னா, அவங்க கை காமிக்கக்கூடியவர் தான் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ உட்காரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக டே பை டே நாள்பட வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான நிதர்சனமான நிச்சயமான நிலைப்பாடு. இதுதான் மக்களுடைய நிலைப்பாடு. நான் வந்து சொல்றது சும்மா சொல்ல, இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, பேசுவோம். ஆகையினால இந்த விஷயங்கள் அதை தான் சின்னம்மா அவர்கள் வந்து அந்த இதோடு முடிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து சுப்பிரமணிய பாரதியாரனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் என்னன்னா, அவங்க வந்து தேடி சோறு நிதத்தின்று அப்படின்ற கூற்றுக்கேற்ப சின்னஞ்சிறு கதை பேசி மனம் வாடி துன்பம் உழன்ற பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற சூளுரைக்கேற்ப சுப்பிரமணிய பாரதியார் கண்ட புரட்சி பெண்ணாக இன்னைக்கு வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தமிழகத்தை மீட்டெடுப்பேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில், ஏன்னா அவங்க தமிழ் கடவுள் முருகனுடைய பக்தராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த மக்களை அடிமைத்தனத்தில், இந்த திராவிட மாடல் என்ற அடிமைத்தனத்தில், விடியல் என்ற பொய்யான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பேன் என்று உறுதி பூண்டு களம் இறங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. லேட்டஸ்டாக வந்திருக்கிறாங்க, உறுதியாக வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம நம்பணும். அது எலெக்ஷன் ரிசல்ட் மே 4ஆம் தேதி எல்லார் கண்களுக்கும் தெரிய வரும். அதாவது நம்ம அண்ணன் அவர்கள் சொன்னார் விஜயை பற்றி, அவர் தனியாக வருவாரா கூட்டணியாக வருவாரா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம சின்னம்மா தான் வந்து தெளிவாக அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த உறுதிப்பாடு, அதை தான் திரும்பி நான் சொல்கிறது என்னென்னா, எம்ஜிஆர் அந்த புரட்சி தலைவர் தீய சக்தியை வேறறுக்க வேண்டும் என்ற தலைப்பை கொண்ட கட்சியை அரவணைத்து அதில் ஒரு உறுப்பினராகி அதை நிலைப்படுத்துவதற்காக இன்றைக்கி வந்து களம் இறங்கி இருக்கிறார். அதை தான் வந்து அவங்க வந்து இவங்கெல்லாம் குழம்பி போயிருக்காங்க. ஆனால் சின்னம்மா மட்டும்தான் வந்து தெளிவாக வந்து தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு சின்னத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. விஜய் தனியாக போவாரா, இது கூட்டணியில் போவாரா, அவர் தோப்பாக மாறுவாரான்னு தெரியாது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இன்றைக்கி வந்து அரசியல் களத்தில் வந்து சின்னம் அறிவிச்சிருப்பது வந்து மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது. தென்னந்தோப்பு சின்னம் என்றது, நான் தான் ஏற்கனவே அந்த சின்னத்தில் போட்டிட்டேன் கவுன்சிலர் எலெக்ஷனில். எனக்கே ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணார், அது வந்து அருமையான சின்னங்க அப்படி. இன்றைக்கி அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா எனக்கு என்னமோ ஒரு நம்ம வந்து ஒரு டீமாக தான் அது நம்ம வந்து அந்த குடும்பத்தோட இணையிறோம் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு குடும்பமா நீங்க ஏற்கனவே அஸ்ட்ராலஜி மாஸ்டர் வேற. ஆமா, அதை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும். அதாவது இந்த விஷயங்கள், இந்த நியூமராலஜிலாம் இதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கு. அதாவது இந்த தென்னந்தோப்பு சின்னம் என்றது ஒரு மிகப்பெரிய அரசியல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில் 2026 தேர்தல் மட்டுமல்ல, 29 லோக்சபா தேர்தலும் மாற்றத்தை விளைக்கக்கூடிய, இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் யார் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய 2029 தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய சின்னமாகவும் புரட்சி தலைவர், அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இதை நிர்ணயிக்கும்.
சின்னம்மா கை காட்டக்கூடியவரை தான் பிரதம மந்திரியே ஆக முடியும் என்ற சூழ்நிலையில் தான் இந்த சின்னம் இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்பாட்டுடன் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது இல்லாமல் வந்து இன்னைக்கு நல்லா வந்து கவனிச்சுக்கணும். அவங்க வந்து ஒரு தீர்க்கமான முடிவு, நான் கூட ரொம்ப காலம் தாழ்ந்துக்கிட்டு போதோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் தெளிவான இந்த மாதிரியான ஒரு ஆணித்தனமான தென்னை மரம் வந்து எப்படி ஆணித்தனமாக வேறு உண்டு நிற்கிறதோ, நிழல் தருகிறதோ, இளநீர் குடிக்கிறதோ இந்த வெயில் காலத்தில், உதயசூரியனை மறைக்கக்கூடிய ஒரே சின்னம் தென்னந்தோப்பு சின்னம் தான். அதை தான் இந்த நிலைப்பாட்டில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆகையினால மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே சின்னம்மாவை தென்னந்தோப்பு சின்னத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய சூழ்நிலையிலே களமிறங்கி விட்டார்கள். அது இல்லாமல் எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் அனைவரும் மக்கள் முன்னேற்றம் புரட்சித் தலைவர், அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திலே அணியாக திரண்டு தமிழகத்தை மீட்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் கொண்ட சின்னம்மா, தியாகம் உள்ளம் கொண்ட தியாகி உள்ளம் கொண்ட சின்னம்மாவினுடைய வழிகாட்டுதல் செயல்பட தயாராகி விட்டார்கள். களம் வந்து ரொம்ப நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி 5 முனை போட்டியில் அதில் முந்தி செல்வது தென்னமரம் சின்னம் தான். சரி, அப்படின்னு தான் கள சூழ்நிலை உருவாகிருக்கு. சொல்லுங்க பிரகாஷ். தென்னந்தோப்பு சின்னம். ராம் பிரகாஷ் சார், நான் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து வர்றேன். உங்களுக்கு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். போடிநாயக்கனூர். அது அந்த பெல்ட் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு?